முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
ஆதியாகமம் 1:4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் நல்லதுன்னு ஆண்டவர் கண்டுட்டார்ல. இவ்வளோ காலம் இருளாக தான் பூமியில் இருந்தது, சாபமாக தான் இருந்தது. இப்போ வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டார். அப்போ ஏன் அவர் இருளை வேண்டான்னு சொல்லலை, ஏன் பிரித்து வைக்கிறாரு அப்படின்னு யோசித்து பார்த்தா அது ஒரு காரணம் இருந்தது. தீங்கான அந்த இருளையும் கூட ஆண்டவர் வெவ்வேறாக பிரித்து இனி இருன்னு சொல்லி வச்சுருந்தார். அவர் எப்பொழுதுமே எந்த ஒரு தீங்கையும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருந்தாலும் அது நமக்கு நல்லதாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாய் நமக்கு வெளிச்சம் உண்டு, நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு நிச்சயமாக உயர்வுகள் உண்டு, மேன்மைகள் உண்டு. அதை இந்த பூமியில் எந்த மனிதனாலும் யாராலும் தடுக்கவே முடியாது. ஆனால் வாழ்க்கையின் ஓரத்தில் கொஞ்சம் இருள் இருக்கும், கொஞ்சம் வேதனை இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் துன்பம் இருக்கும். அது நம்முடைய தீமைக்கு அல்ல, நன்மைக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிறீர்களா? இந்த பூமியிலே ஆண்டவர் வெளிச்சத்தையும் வைத்தார், இருளையும் கொஞ்சம் வைத்தார் என்பதை மறந்து போகாதீங்க. ஆனாலும் கூட அந்த இருள் நேரத்தில் தான் நம்ம தூங்குகிறோம், நம்ம ஓய்வு எடுக்கிறோம், கொஞ்சம் நன்றாக இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. அனைத்தையும் நன்மைக்காகவே செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நன்மைக்காகவே செய்திருக்கிறார். எல்லா தீங்கிற்கும் பின்பு ஒரு நன்மை உண்டு என்பதை நீங்கள் மறக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நாளைய தினத்தில் சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே நாகர்கோவில் சனங்களே ஒய்எம்சி ஹாலுக்கு, விஜயதா மண்டபத்துக்கு மேற்கு பகுதியில் இருக்கிற ஒய்எம்சி ஹாலுக்கு நான் வருகிறேன். காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் ஜெபம். அதுக்கு பிறகு தனித்தனியாக அடியார் எல்லாருக்காக ஜெபிப்பேன். இயேசு அநேகருக்கு விடுதலை கொடுத்து வருகிறார், உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார், புது வாழ்வு தருவார். அனைவருக்கும் சிறப்பான விருந்தும் கூட உண்டு. வாருங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் ஒரே ஒரு நாள் காலை 10 மணிலேருந்து 12 மணி வரை மாத்திரம் அடியாரும் தேவனுடைய மாளிகையின் ஆசிரியத்தில் இருந்து என்னை சந்திக்க விரும்புகிறவர்களை சந்தித்து அவர்களுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். யார் விரும்பினாலும் எங்கிருந்தாலும் வரலாம். அதை போலவே அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சரியான நேரம், இங்கே வந்து நீங்கள் சேருவதற்கு இதுதான் சரியான நேரம். ஜூன் மாதம் வாருங்கள். தினந்தோறும் ஜெபங்கள் உண்டு. நல்ல நல்ல தேவனுடைய மனிதர்கள், ஊழியக்காரர்கள், உருவானவர்கள் வந்து ஜெபத்தில் நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அன்பு சகோதரி சஜிதா, அவருடைய மகன் ஆல்ஃபின் ஜோவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 3 வேளையும் அவர்கள் விருந்தளிக்க இருக்கிறார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துக்கிறேன். ஆதியாகமம் 1:2 முதல் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார்.
முதலாக பைபிள் எதை குறித்து ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒழுங்கற்றதாக இருந்த, இருளாக இருந்த, ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த பூமியை வைத்து தான் இந்த பைபிளே ஆரம்பிக்கிறது, உலகமே ஆரம்பிக்கிறது. பூமி அழகாக இருந்தது, பூமி சிறப்பாக இருந்தது, பூமி உருண்டையாக இருந்தது, பூமி பச்சை பசேல் என்று இருந்தது, நட்சத்திரங்களாக இருந்தது, அங்கே சூரியன் சந்திரன் என்று இருந்தது என்று சொல்லி அழகாக இருந்தது என்று சொல்லி பைபிள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பைபிளை பாருப்பா, ஆரம்பமே எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம பாராட்டி இருக்கலாம். ஒரு சாப்பாடு பரிமாறும் போது முதல்ல எது நல்ல சாப்பாடு, எல்லாம் என்ன டிஷ்ஷோ அதுதான் வைப்பாங்க. அதை தான் அந்த காணாவூர் கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையோட இன்சார்ஜி மாப்பிள்ளை தோழன் சொல்கிறாரு, எல்லாரும் முதல்ல நல்லதை வைப்பாங்க, பிறகு தானே கெட்டதை கொடுப்பாங்க. நீர் என்ன இவ்வளவு திராட்சரசத்தை, சிறப்பான திராட்சரசத்தை இப்படி கடைசியில் போய் கொடுத்துட்டீர அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி எல்லா இடங்களிலும் சொல்கிறாங்க. முதலாக போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, மேக்கப் போடுறாங்க, என்னெல்லாமும் பண்ணுறாங்க. பைபிளையும் முதல்ல காமிக்கிற அந்த இடத்த அவ்வளோ அழகாக காமிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி நான் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை உண்மையாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே பாருங்கள், ஒழுங்கற்றதாக இருந்தது, இருளாக இருந்தது, விரும்பப்படாத இடமாக இருந்தது, ஒன்றுக்கும் உதவாத ஒரு இடமாக இருந்தது. அது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு சாபமாக இந்த பூமி இருந்து வந்தது. அந்த இடத்தை வைத்து தான் இவ்வளவு பெரிய பைபிள், இவ்வளவு பெரிய உலகம், இவ்வளவு பெரிய படைப்புகள், ஏன் நாமும் கூட அங்கே தான் ஆரம்பத்தை பார்க்கிறோம் என்று ஆச்சரியப்படுகிறோம். ஆண்டவர் வெளிப்புற தோற்றத்தை எப்பொழுதுமே பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் நம்முடைய திறமையை பார்த்து நம்மை நேசிக்கவில்லை, நம்முடைய அழகை பார்த்து ஆண்டவர் நம்மை நேசிக்கவில்லை. நாம் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணி நடக்கிறத பார்த்து ஆண்டவர் நம்மை நேசிக்க, நம்ம ரீல்ஸ் போடுறதை பார்த்து ஆண்டவர் நம்மை நேசிக்கலை. இந்த உலகத்தை போல நாம் இருக்கிறபடினாலே, கம்பீரமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளலை. அவர் நம்முடைய உள்ளத்தை பார்த்து மாத்திரமே நம்மை தெரிந்து கொண்டார். மனுஷன் இதயத்தை பார்க்கிறான், மனுஷன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான், மனுஷன் அழகாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான், மனுஷன் எல்லாவற்றிலும் கவர்ச்சியை விரும்புகின்றான். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒழுங்கற்றதாக இருக்கின்ற, வெறுமையாக இருக்கின்ற, ஒன்றுக்கும் உதவாத மனிதர்களையும் கூட அவர் நேசிக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார் என்பதற்கு அடையாளமாய் தான் இந்த படைப்பே இருக்கிறது, சிருஷ்டியே இருக்கிறது. இன்றைக்கு ஒழுங்கற்றதாக நீங்கள் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை இருக்கலாம், அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கலாம், ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், இஷ்டம் போல நீங்கள் ஜீவித்து கொண்டிருக்கலாம், எல்லா பாவ பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம். பெற்ற தாய் தகப்பனாலே, நண்பர்களாலே, உடன்பிறந்தவர்களாலே, சமுதாயத்தினாலே நீங்கள் என்று சொல்லி தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் உங்களையும் கூட நேசிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, புது வாழ்வு கொடுப்பதற்கு ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு ஒழுங்கற்றதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனையான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு வியாதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, பலமே எனக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் சொன்னாலும் சரி, எல்லாராலும் வெறுக்கப்படுகிற, எல்லாராலும் அருவருக்கப்படுகிற, எல்லாராலும் தூக்கி வீசப்படுகிற, விரும்பப்படாத ஒரு பாத்திரமாக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை நோக்கித்தான் ஆண்டவர் கண்களை கொண்டு வருகிறார், உங்களை நோக்கித்தான் தன் கைகளை நீட்டுகிறார். நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். உங்களை அதிகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். எனவே என்னை எல்லாரும் வெறுத்து விட்டார்களே, என்னை எல்லாரும் தூக்கி வீசி விட்டார்களே, ஒருவரும் என்னை அரவணைக்கவில்லையே, ஒருவரும் எனக்கு அன்பு காட்டவில்லையே, பெற்ற தாய் தகப்பனை என்னை புறக்கணித்து விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். யாருக்குமே நீ பிடிக்கலையேங்கிற ஒரு வருத்தத்தோடு செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். உங்களை நேசிப்பதற்கு ஒருவர் உண்டு, உங்களை பெரிதாய் நினைக்கிற, உங்களை பெரிதாய் நேசிக்கிற ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். என்னை ஒரு நாள் அவர் தேடி வந்தார். நான் எங்கோ போய் கொண்டிருந்தேன், ஷார்ட் புட் வீரனாக நான் இருந்தேன். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துடணும், நான் பெரிய சாதனை செய்யணும், நான் போய் கவர்மெண்ட் ஜாபில் அது மூலமாக ஏறிடுங்கிற கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். எங்கேயோ போயிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்னை சந்தித்தார், என்னை பார்த்து நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி சொன்னார். யான் உமக்கு வேணுமா? எனக்கு பேச தெரியாதே, எனக்கு ஊழியன்னா என்னன்னே தெரியாதே, என் குடும்பத்தில் யாருமே ஊழியத்தில் இல்லையே, நான் இதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டேன்ப்பா என்று சொல்லி மோசையை போல நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவரோ அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே விரும்பலை. வா நீ வா, அவ்வளோதான். ஆண்டவர் என்னை வேண்டும் என்று சொல்லி சொன்னார், ஊழியக்காரனாய் மாற்றினார். இன்றைக்கு உங்கள் முன்பு என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உங்களை ஒருபொழுதும் வெறுக்கிறவர் அல்ல என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஒருபொழுதும் வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறவர் அல்ல. மனுஷன் கொஞ்சம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட வேண்டான்னு சொல்லிடுவாங்க. கம்பெனியில் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது டிசிப்ளினை பிரீச் பண்ணிங்கன்னா உடனே ஃபயர் பண்ணிடுவாங்க, உடனே வேலையை விட்டு நீக்கிடுவாங்க, இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உங்களை நேசிக்கிறவர்.
அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர், உங்களை நேசிக்கிறவர், ஏற்றுக்கொள்கிறவர். என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களையும் அவர் சொல்ல மாட்டார், உங்களையும் அவர் நேசிப்பார். ஒழுங்கற்றதும் வெறுமையும் இருளுமாக இருந்த பூமி என்று தான் பைபிள் ஆரம்பிக்குது. ஆனால் அது மேலே தான் ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாராம். அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருந்தாராம். கிளாக்கை பார்த்தீங்களா, இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கும். ஆண்டவரும் அங்கேயும் இங்கேயுமா வெறுமையான அந்த பூமியில், ஒழுங்கற்ற அந்த பூமியில் போயிட்டே இருந்தார். எல்லாத்தையும் சர்வே பண்ணிகிட்டே வந்தார். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டே வந்தாராம். உங்களுடைய வாழ்க்கை அங்கே இங்கே போகிறாரு, என்ன பண்ணலாம் அங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலான்னு சொல்லி அவர் அப்படி கணக்குகளை வைக்கிறார். வைத்துவிட்டு என்ன செய்கிறார் பாருங்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் உண்டாக கடவது. முதலாக இந்த பூமியிலே ஆண்டவர் உண்டாக்கியது வெளிச்சம். முதலாக தேவன் உருவாக்கியது வெளிச்சம். அப்படி என்றால் அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் முதன் படைப்பாக வெளிச்சத்தை உண்டாக்க மாட்டார் அல்லவா? அந்த இருளுக்கு எதிரிதான் இந்த வெளிச்சம். வெளிச்சம் வந்த பிறகு அங்கே இருள் இருக்க முடியாது. வெளிச்சம்தான் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் தான் மெய்யான ஒளி, மெய்யான வெளிச்சம். அவர் வருகிற பொழுது எல்லாம் அந்த பிரைட்டாக மாறுகிறது. பெரிய சந்தோஷம் உண்டாரு. வெளிச்சம் வந்துருச்சு, பெரிய சந்தோஷம் உண்டாயிரும். அந்த நாட்களில் கரண்ட் அடிக்கடி போயிடும், இப்போ கூட அடிக்கடி போகுது. கரண்ட் வந்தோடு நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. தேவனுடைய மாளிகையில் கூட்டம் நடத்தும் போதெல்லாம் திடீர்னு கரண்ட் போயிடும், ஐயோன்னு பதறுவோம். ஏன்னா லட்சம் ஜனங்கள் காத்திருக்கிறாங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்பாரு. கரண்ட் இல்லைன்னா எப்படி மைக் வரும்? மைக் இல்லைன்னா எப்படி பேச முடியும்? பேசினா யாருக்கு என்ன கேட்க போகுது? கரண்ட் இல்லையேன்னு பதறுவோம். ஆனால் கரண்ட் வந்து வெளிச்சம், அது வெளிச்சம் வந்து விட்டாலே ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர நினைத்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் முதலாவது வெளிச்சத்தை கொண்டு வர, புதிய ஏற்பாட்டிலே முதலாவதாக அதே வெளிச்சமாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். வெளிச்சமே இறங்கி வந்துட்டார், ஆண்டவரே இறங்கி வந்துட்டார். பழைய ஏற்பாட்டிலே வெளிச்சத்தை உண்டாக்கினார், புதிய ஏற்பாட்டிலே வெளிச்சமாகி ஆண்டவர் இயேசுவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆண்டவர்! இந்த பூமியில இருள் இருக்கக்கூடாது. இருள் சாத்தான். இருள் வந்துட்டாலே சாத்தான். சர்வத்தில் இருள் வந்துருச்சுனாலே சாத்தான். ஒரு அவயத்தில் இருள் வந்துருச்சுன்னா அது செயல்படாது. நாச மோசங்கள் அழிவு வந்தாயிரும். சாத்தான் நாங்கள் இருக்கேன், இருளை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி கொக்கரிப்பான். ஆண்டவர் உடனே வெளிச்சமா இறங்கி வருவார். அவன் ஓடி போயிடுவான். உடனே செயல்படாத அவையும் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த சந்தோஷம் உண்டாயிரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருபவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துக்கத்தை நம்மை விட்டு நீக்குகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில செயல்படாமல் இருக்கிற காரியங்களை செயல்படும்படியாக செய்கின்றார். அவர் உங்கள் மீது அக்கறை உடைய தெய்வமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில காணப்படுற எல்லா துக்கத்தையும் உங்களை விட்டு நீக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் வெளிச்சமாய் அவர் வருகிறார். வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி சொன்னார். இனி இந்த பூமியில இருள் இருக்க வேண்டாம், வெளிச்சமே ஆளுகை செய்யட்டும் என்று வெளிச்சத்தை கொண்டு வந்தாரா? உங்கள் வாழ்க்கையில் இன்னிலிருந்து வெளிச்சம் உண்டாயிரும். இருளா இருந்தால் என் வாழ்க்கையில வெளிச்சம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எஸ், உங்க வாழ்க்கையில தான் வெளிச்சம் உண்டாகும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகின்றார். இந்த அதிகாரத்தை நான் பல முறை வாசித்தாலும் இந்த முறை வாசிக்கும் பொழுது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், வெளிச்சத்தை ஆண்டவர் முதலாய் உண்டாக்குகின்றார். இரண்டால் வெளிச்சம் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். சாத்தானுக்கு அப்போதான் தோல்வி ஏற்படும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். விழுந்து போன தூதர்கள் அந்த சாத்தான்லாம் அங்கே தான் இருந்தான் பூமியில். அதான் இருட்டாக இருந்தது. இப்போ அதே இடத்துக்கு மனுஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அதனால ஆண்டவர் இந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வந்தார். பார்த்தீர்களா? அதில் நீங்கள் நல்லா கவனிச்சு வெளிச்சம் உண்டாக கடவுது. அவ்வளோதான். ஒரு வார்த்தை என்று சொல்கிறார். உடனே ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வெளிச்சம் உண்டாயிற்று. பூமி நல்ல இடமா மாறிடுச்சு. புதிய ஏற்பாட்டில் வாசித்திருக்கீங்களா? அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுவார், என் வீட்டுக்கெலாம் நீங்கள் வர வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் என் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் அந்த அளவுக்குலாம் ஒரு தகுதியானவன் நான் என்ன நினைக்கல. ஜஸ்ட்டு செய்ய வேடு, ஒரு வார்த்தை சொல்லும். நான் என் வேலைக்காரங்களை பார்த்து போகிறாங்க வானா வராங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த வியாதி ஓடிருன்னு சொல்ல விட்டார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அவ்வளோதான். அது விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு பாராட்டி, நான் இஸ்ரவேலுக்குள்ளே எப்படி காணலப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆகட்டுங்கிறாரு. உடனே அந்த வேலைக்காரன் சுகமானான். இந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. அங்கே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுன்னு சொன்ன உடனே சொல்றாரு, வியாதி போச்சு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது, நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை இந்த சம்பவங்கள், இந்த வசனங்கள் பறைசாற்றுகின்றவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், பூமி முழுவதும் வெளிச்சம் உண்டாகிவிட்டதா. ஒரு பெரிய லைட்டு அடிச்சிச்சுன்னா எவ்வளோ தூரம், 1 கிலோமீட்டருக்கு லைட் கிடைக்குமா? தீயை பெருசாக வச்சா எவ்வளோ தூரத்துக்கு தெரியும்?
ஒரு 2 கிலோமீட்டருக்கு தெரியுமா, இல்லை ஒரு 10 கிலோமீட்டருக்கு தெரியுமா, அவ்வளோதான். உலகத்துக்கே வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார், பகலென்று கொண்டு வந்தார். அதுக்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை. தேவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிற பொழுது அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் காண்கின்றோம். நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய தேவையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருந்தாலும், ஆண்டவரை நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேளுங்கள். என் வாழ்க்கையில் உள்ள வெறுமை நீங்கணும், நான் யாருன்னு தெரியணும், நம்முடைய பிள்ளைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும். என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, என் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க, நகைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் யாருங்கிறத அவங்க பார்க்கணும், நான் உம்முடைய பிள்ளைங்கிறத அவங்க உணரணும். எனக்காக ஒரு வார்த்தை சொல்லணும்னு இன்னைக்கு சொல்லி பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். நீங்கள் கற்பனையிலும் நினைத்து பார்த்திராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். ஆண்டவருடைய வல்லமை அளவில்லாமல் இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்வது நம்ம கையில் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமைகள் ஒருபொழுதும் குறைந்து போவதில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் குறைந்து போவதே இல்லை. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளணும்னா ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வார்த்தை சொல்லுவார். மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய சந்தோஷங்களும் மிகப்பெரிய நம்ப முடியாத நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் உடனடியாக உண்டாகும் என்று சொல்லி அறிந்து கொள்ளணும். பூமி முழுக்க உடனே லைட் ஆகிடுது. அதெல்லாம் பார்த்தீங்களா, வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவென்றும் பெயரிட்டார். முதல் நாள் ஆயிற்று. உடனே ஆண்டவர் இருளை முழுமையாக விரட்டலை. அதை நீ இருந்துக்க, நீ இரவாக இருந்துக்க, என் பிள்ளைலாம் தூங்கணும். அந்த மைனஸ் பாயிண்ட்டை ப்ளஸ் பாயிண்ட்டை ஆண்டவர் மாற்றுறாரு. நம்ம தூங்க போகும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். அதே மாதிரி இருள் இருக்கும்போது நம்ம தூங்குகிறோம், கண்ணுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இருள் கொஞ்சம் இருக்கட்டும், நீ இரவு நேரம்னு உனக்கு பேரிடும். பகலை நான் வெளிச்சத்தை கொண்டு வருகிறேன், அதுக்கு பகல்னு சொல்லி பெயரிட்டாராம். ஆண்டவருடைய ஞானத்தை புத்தியெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் அப்படியே நிச்சயமாக செய்வார். எப்போ உங்களுக்கு இருள் இருக்கணும், எப்போ வெளிச்சம் இருக்கணும், எப்போ உங்களை எங்கள் இடத்துல வைக்கணும், உங்களுக்கு தூக்கத்தை எப்போ தரணும், உங்களை எப்போ உழைக்க வைக்கணும், உங்களுக்கு எப்போ ரெஸ்ட் கொடுக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் மைனஸே ப்ளஸ்ஸாக தீங்கானவைகளை நன்மையாய் மாற்றுகிறார், மாறாவை மதுரமாய் மாற்றுகிறார் என்றெல்லாம் நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அவர் அந்த நாளில் பகலென்றும் இரவென்றும் உண்டாக்கினார். அதுக்கு பிறகு தான் ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், இன்றைக்கி எத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டன. ரீத்துக்குரியவர்களே, ஒரு ஒழுங்கை ஆண்டு ஏற்படுத்துகிறார். இந்த பூமியில் ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவு என்று சொல்லி ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் அந்த பூமி இப்படி தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 24 மணி நேரத்தை ஆண்டவர் அங்குதான் உண்டாக்கினார். இந்த படைப்பின் காரியங்களெல்லாம் நமக்கு நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை சொல்லிக் கொடுக்கின்றது. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளணும். அது இல்லை, இது இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு வயசாயிடுச்சு, ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, டாக்டர்ஸ் கைவிட்டாங்க. சூழ்நிலை பார்க்காதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவினாலே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட வாங்க, கவலையே படாதீங்க, பயப்படாது, சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர போகின்றார். இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ரீத்துக்குரியவர்களை நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடுவோம். அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களுக்கு ஒரு அருமையான சத்தியத்தை ஆண்டவரை நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி செய்தி கேட்டுட்டோம். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த அன்பு சகோதரனுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த அன்பு சகோதரிக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த அன்பு ஐயாவுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த அன்பு அம்மாவுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த வாலிப பிள்ளைகளுக்காக, தம்பிமார்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஐயா, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொண்டு வர வேண்டும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓராலா ரபாலா ரபோனா ரீபாலா கபானா கரா கந்த ரத்தியா கபாரா. எல்லா வேதனைகளும் நீங்கட்டும், எல்லா கசப்புகளும் நீங்கட்டும். கடந்த காலத்தில் நடந்த அந்த பயங்கரங்களை நினைத்து, கஷ்டங்களை நினைத்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், அந்த துயரத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும் ஐயா.
ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கப்பா. ஏசப்பா சோத்திரம் ஐயா, விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எப்படியாவது செயல்படாத அவயங்கள் செயல்பட்டு உடைந்து போன அவயங்களை மறுபடியும் எடுத்து கெட்டி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, பண நெருக்கடியின் மத்தியில் சிக்கி தவித்து என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி ஆண்டவர் பிசாசினால கெட்டப்பட்டு நிற்கிற பிள்ளைகள், காலை முன்னால் எடுத்து வைக்க முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த நாளிலே ஒரு அற்புதம் மெய்யாகவே நடக்கட்டும் அப்பா. செய்தியை பார்க்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் ஐயா. அவள் துக்கப்பட்டது போதும், அவள் கவலைப்பட்டது போதும், அவள் கண்ணீர் வெடித்தது போதும், அவள் தாழ்ந்து போனது போதும், அவள் தோல்வி அடைந்தது போதும். வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை தாரும். இன்று முதற்கொண்டு அவர்களை ஆசீர்வதி. கண்ணீர் யாவையும் துடைத்தரலும், வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்தரலும். பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தார். அவர்களை மனம் திரும்பும்படியாய் செய்யும். கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை பொறுத்து உமக்கு பயப்படுற பயத்தை, உம்மை தேடுகிற ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு தார். வயதானக்களை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சிகள் எத்தனை தாய்மார்கள் பார்க்குறாங்க, எத்தனை ஐயாமார் பார்க்குறாங்க, எத்தனை குடும்பத்தார் பார்க்குறாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்ன சொல்லி அவர்கள் ஜெபித்தாலும் அவர்களுக்கு அதுக்குரிய பலனை தார். ஏசப்பா, நல்ல மழையை தாரும். கோடை காலமே வேண்டாம்ப்பா, அன்று நல்ல மழையை தாரும். ஏசப்பா, புது வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற அகாடமிக் இயர்க்குள்ள பிரவேசித்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் புத்தியும் கிருபையும் இரக்கத்தையும் தந்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவே சோத்திரம் ஐயா, சோத்திரம் அப்பா. பிள்ளைகள் பெருகட்டும், கோடா கொடையாக பெருகட்டும். அடைக்கலான் குருவி முதலிடத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வாரும். ஏசப்பா, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களில் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா.